யாழ் போதனா வைத்தியசாலையின் தொண்டர் ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள கவனஈர்ப்பு போராட்டம் 5வது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது. இதனால் வைத்தியசாலையின் அன்றாட நடவடிக்கைகள் பாதிப்படைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். யாழ் போதனா வைத்தியசாலையில் தொண்டர் ஊழியர்களாக கடமையாற்றி வரும் 240க்கும் அதிகமான ஊழியர்களால் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. தம்மை சேவையில் நிரந்தரமாக்குமாறு வலியுறுத்தியே இவர்கள் இந்த போராட்டத்தில் குதித்துள்ளனர். கடந்த 13ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 5வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நோயாளர்களை விடுதிகளுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக நோயாளர்களின் உறவினர்களால் நோயாளிகள் விடுதிகளுக்கு அழைத்துச் செல்லப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருப்பினும் இதன் பின்னணியில் பல்வேறு அரசியல் தலையீடுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா கருத்து வெளியிட்டார். வடக்கிலே உரிமைகள் என்று பேசி உரிமைகளுக்காக போராடிய காலம் போய் இன்று நிரந்தர நியமனம் வேணும் என்று போராடுற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நிரந்தர நியமனங்கள் தொடர்பாக பல இடுவரிகள் வடக்கிலே நடைபெற்று வருகின்றன. இதில் முற்றுமுழுதாக அந்த நிகழ்ச்சியை பொறுப்பு கூற வேண்டியதற்கு இபிடிபி கட்சிதான் இதில் பிரதானமாக இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய அரசியல் அழுத்தத்தின் காரணமாகத்தான் இது அங்கிருக்கின்ற வைத்தியர்களுக்கோ அனைவர்களுக்கும் தெரிந்தபடி அவர்களால் பேச முடியாது. இதை பேசினால் அவர்கள் இடமாற்றப்படுவார்கள் அல்லது அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். இதனால் அவர்கள் வாயிருந்து மௌனிகளாக இருக்கிறார்கள். ஆனால் இன்று அவர்களை வழங்குவதற்கு அவர்களுக்கான நியமங்களை வழங்குவதற்கே தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படித்தான் வேம்படி தேசிய பாடசாலையின் அதிபரிலே பாரிய இடுபறி. இன்று அரசியல்வாதிகள் மக்களுக்கு சேவை செய்வதை விட தங்களுக்கு வேண்டியவர்களை வேலைக்கு போட்டு அந்த நிறுவனங்களை தாங்கள் கைப்பற்றுகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதனால் பாதிக்கப்படுவது மக்கள். இன்று மக்கள் இவ்வளவு பிரச்சனை, இது ஒரு சுகாதார அமைச்சுக்குரிய விடயம். அந்த அமைச்சை கையாளுவதற்கு அங்கிருக்கின்ற அரசியல் தலையீடுகள் விட வேண்டும். அதை விடுவதில்லை. தங்களுடைய அரசியல் தாங்கள் சிற்றூழியரை போட்டு தங்கள் வேலை செய்தவர்களை போடுவதற்கு இதனால் எந்த பிரயோசனம் இல்லை. வைத்தியசாலை என்பது, கல்வி என்பது அரசியலுக்கு அப்பால் செய்யப்பட வேண்டிய விடயங்கள். இவற்றுக்குள் எல்லாம் அரசியல் புகுவதென்பது உண்மையிலே ஒரு கேவலமான நிலைமைக்கு அப்பால் அந்த சமூகத்தை முன்னேறாமல் தடுக்கின்ற ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம்.